2026க்கான T20 வேர்ல்ட் கப் நேற்றைய தினம் முதலாவது போட்டியாக நெதர்லாண்டும் பாகிஸ்தான் இரு அணிகளுக்கும் நடந்தது. இதிலே பாகிஸ்தான் டாஸை வென்று போலிங்கை தேர்வெடுத்தனர். நெதர்லாந்து பேட்டிங்கிலே நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்துவிட்டால் பாகிஸ்தானை வீழ்த்திவிடலாம் என்ற எண்ணத்தோடு களத்திலே இறங்குகின்றனர். அந்த வகையிலே லேவிட்டும் டவுட்டும் சேர்ந்து 19 பந்துகளில் 28 ரன்களை குவித்துள்ள நிலையில் 3வது ஓவரில் முதல் பந்தில் டவுட் என்பவர் 7 பந்துகளிலே 5 ரன்களை குவித்து தன்னுடைய விக்கெட்டை இழக்கின்றார். அடுத்தபடியாக லேவிட்டுடன் பார்ட்னர்ஷிப்பாக லீடே என்பவர் களத்திலே இறங்குகிறார். இவர்கள் இருவருக்குமான பார்ட்னர்ஷிப் 7 பந்துகளில் முடிஞ்சுதுங்க. ஆமாங்க, 7 பந்துகளிலே 3 ரன்களை குவித்து லேவிட் தன்னுடைய விக்கெட்டை இழக்கின்றார். லீடேவுடன் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட வேணும் என்பதற்காக அக்ரன்மேன் என்பவர் களத்திலே இறங்கி 22 பந்துகளிலே 36 ரன்களை எடுத்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொண்டிருந்த வேளையில் 14 பந்தில் 24 ஓட்டங்கள் குவித்த அக்ரன்மேன் 7வது ஓவரிலே 6வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழக்கின்றார். இன்னும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை லீடேயுடன் போடுவதற்காக எட்வர்ஸ் களத்திலே இறங்குகிறார். இவர்கள் இருவருக்குமான பார்ட்னர்ஷிப் 28 பந்துகளிலே 40 ரன்கள் வந்துள்ள நிலையில் 25 பந்துகளிலே 30 ரன்களை எடுத்த லீடே 12வது ஓவரில் 4வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழக்கின்றார். அடுத்ததாக களத்திலே இறங்கிய லயன் கசெட் எட்வர்ஸுடன் பார்ட்னர்ஷிப் போட்டு 20 பந்துகளிலே 22 ஓட்டங்களை எடுத்துள்ள நிலையில் எட்வர்ட்ஸ் 29 பந்துகளிலே 37 ஓட்டங்களை பெற்றுள்ள நிலையில் 15வது ஓவரில் 6வது பந்துகளில் தன்னுடைய விக்கெட்டை இழக்கின்றார். அடுத்ததாக பிச்சிலே வந்த வேன் பேர்க் எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னத்தைங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்ட என்று சொல்லி முதலாவது பந்திலே தன்னுடைய விக்கெட்டை இழந்து நடையை கட்டுகிறார். வான் கசட்டோடு சேர்ந்து டூட்டும் இருவர்களும் இணைந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவோம் என்று நினைச்சு களத்திலே ஆடிக்கொண்டிருக்க இவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் பெருசாக போகலைங்க. இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 2 பந்துகளிலே 1 ரன்களிலே முடிவடைந்து விட்டது. லயன் கசெட் 8 பந்துகளிலே 9 ரன்களை எடுத்து 16 ஓவர்களில் 4வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழக்கிறார். அடுத்ததாக பார்ட்னர்ஷிப்பை போட்ட டூட்டும் மெர்வோவும் 12 பந்துகளிலே 10 ரன்களை குவித்தனர். இதிலே மெர்வோ 9 பந்திலே 4 ரன்களை எடுத்து 18வது ஓவரில் 4வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழக்கின்றார். அடுத்ததாக களத்திலே கிளீன் இறங்குகிறார். டூட்டும் கிளீனும் சேர்ந்து 6 பந்திலே 8 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டனர். டூட் 8 பந்துகளிலே 13 ஓட்டங்களை அடித்து கொண்டு இருக்க 19வது ஓவரிலே 4வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை விட்டு செல்கின்றார். அடுத்ததாக களத்திலே வான் மிகரன் என்பவர் வந்து 2 பந்துகளில் என்னதான் ரன் அடிக்க போகிறோம் என்று சொல்லி தன்னுடைய விக்கெட்டை முதல் பந்திலே விட்டு சென்றார். கடைசியாக நெதர்லாந்து 19 ஓவர்களில் 5 பந்துகள் உள்ள நிலையில் 147 ஓட்டங்களை குவித்து ஆல் அவுட் ஆகியிருக்கின்றார்கள். இந்த ரன்
பாகிஸ்தானை வீழ்த்துவதற்கு போதுமா போதாதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவுதான் அவங்களோட ஸ்கோரு. இப்போ பாருங்க தூள் கலபுரம்னு சொல்லி களத்தில் ஃபர்கானும் ஆயுஷும் இருவரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. 16 போலில் 27 ரன்கள் எடுத்திருந்தனர். ஆயுஷ் 13 போலில் 24 ஓட்டங்களை எடுத்திருந்த நிலையில் 2வது ஓவரில் 4வது பந்தில் அவர் அவுட்டாகி போய்விட்டார். ஃபர்கானுடன் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக ஆகா களத்திலே இறங்கினார். இவர்கள் இருவரும் சேர்ந்து 13 பந்துகளில் 26 ஓட்டங்களை குவித்துள்ளனர். ஆகா 8 பந்தில் 12 ரன்களை குவித்து 4 ஓவரில் 5வது பந்தில் அவுட்டாகி வெளியேறினார் களத்தை விட்டு. ஃபர்கானுடன் இணைந்து துடுப்படுத்து ஆட ஆசவ் களத்தில் இறங்கி 38 பந்துகளில் 45 ரன்களை இவர்கள் இருவரும் சேர்ந்து அடித்திருந்தனர். ஃபர்கான் 31 பந்துகளில் 47 ரன்கள் கொடுத்த நிலையில் 11வது ஓவரில் முதல் பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்தார். ஆசவுடன் இணைந்து பார்ட்னர்ஷிப் ஒன்றை போடுவதற்காக யூகான் என்பவர் களத்தில் இறங்கினார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் தவிடுபொடியானது. 2 பந்துகளில் யூகான் 11வது ஓவரில் 3வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டுகளை இழந்தார். ஆசஃபுடன் இணைந்து பார்ட்னர்ஷிப் ஒன்றை போடுவதற்காக எஸ்கான் களத்தில் இறங்கினார். இவர்கள் இருவரும் இணைந்து 2 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ள நிலையில் ஆசவ் 18 பந்துகளில் 15 ரன்களை எடுத்து ஆட்டத்தை இழந்தார். நவாஸ் என்பவர் அடுத்ததாக துடுப்படுத்து ஆட வந்தார். 13 பந்துகளில் 6 ரன்களை எடுத்து 15வது ஓவரில் 6வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டுகளை இழந்தார். எஸ்கானுடன் பார்ட்னர்ஷிப் ஒன்றை போடுவதற்காக அஸ்ரப் களத்தில் இறங்கினார். இவர்கள் இருவரின் பார்ட்னர்ஷிப் முதல் பந்திலேயே முடிவடைந்து விட்டது. எஸ்கான் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றவுடன் அஸ்ரவுடன் இணைந்து அஃப்ரிடி 20 பந்துகளில் 34 ஓட்டங்களை எடுத்து பாகிஸ்தான் அணியை வெற்றி பெறச் செய்தனர். T20 வேர்ல்ட் கப்பில் நெதர்லாண்டும் பாகிஸ்தானும் இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதியதில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரதன்.